இன்னைக்கு வீடியோவில் வயர்லெஸ் மைக் DMW 101 இந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் 2 இருக்கும், ஒரு ரிசீவர் 1 இருக்கும். இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பை 1 என்னென்ன கேபிள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி சவுண்டு செக் பண்ணிக்கலாம். 2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெட்செட் இருப்பாங்க, 2 ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறது, மொபைலில் கனெக்ட் பண்ணுற கேபிள் அப்படின்னே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணுற கேபிள் இது நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். சி டைப் சார்ஜர் இது. அதே மாதிரி ஐஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் கேபிள் தான். இது விண்டு பஃப், இது 2 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிசீவரை நான் கேமராவில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த பவுச்சிலே உங்களுக்கு ஒரு கேபிள் இருக்கும், கேமரா கேபிள். அந்த கேபிள் எடுத்து இங்கே சி டைப் இது கனெக்ட் பண்ணுறங்க. இந்த எண்டு எடுத்து கேமராவில் ஒரு போர்ட் இருக்கும் பாருங்கள், மைக் போர்ட் இது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கீழே செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். ரிசீவரை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா வால்யூம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, டிஸ்பிளே எதுவும் கிடையாது. டிஃபால்ட்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்க செட் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த V - V+ இருப்பாருங்க, V+ என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிக்கும். ரிசீவரில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு பவர் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் ரிசீவர் சைடில். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் சைடு ஒரு பவர் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகிடும். பிளிங்க் ஆச்சுன்னா பேர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ பிளிங்க் ஆகாமல் இருக்குது பாருங்கள், பேர் ஆகிடுச்சு. ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் பேர் ஆகிடுச்சு. அதேமாரி இன்னும் ரிசீவர் இருக்குது இல்லையா, நீங்கள் 2 மைக்கு 2 டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதையும் என்ன பண்ணிங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவர் இன்ஸ்டண்ட்டாக ஸோ பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற மோடு இது. இதோட குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்களா போதும். இது நாய்ஸ் கேன்சலேஷன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் இதுக்கான பேட்டரி சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 to 12 hours நிற்கும். எவ்வளோ மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மைக்கோட ரிவ்யூவில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் போய்ட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 30 மீட்டர்ஸில் வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த மைக் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்கோ மோட் இருக்குது. ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கோ மோட் போயிடும். இப்போ எக்கோ மோடில் இருக்குது. இதுக்கான சவுண்ட் குவாலிட்டி என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த விண்டு மஃப் இருக்குது, இது என்ன பண்ணுங்கள், இந்த மேலே டாப்பில் யூஸ் பண்ணிக்கங்க. காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். இப்போ கேமராவில் இது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மொபைலில் யூஸ் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு போயிடும். ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கோ வேணும் அப்படின்னா நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கோ மோடு போயிடும். அதேமாதிரி இந்த மைக்கை நான் ஆன்லைனில் டிஜிடெக் அந்த வெப்சைட்டில் தான் வாங்கினேன். எனக்கு அதர் வெப்சைட்டை விட 100 rupees கம்மி. எனக்கு 4399க்கு இந்த மைக்கை வாங்கினேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்.
பை பண்ணிக்கலாம். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து ஒரு லோ காஸ்ட்டு தான். அதுவும் ஒயர்லெஸில் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்குது. அதாவது கேமராலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது.